நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா மறுபக்கம் கௌதம், ரேவதி, ஜானகி இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் எல்லாருக்கும் சூழ்ச்சி எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி புரிஞ்சுன்னு இருக்காரு. இந்த சமயத்தில் நம்ம இலக்கியா கௌதம் மறுபக்கம் ஜானகி வீட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க. ஜானகி வீட்டிலே தானே இருந்தா, ஜானகி எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். ஆமாங்க, ஜானகி வீட்டை விட்டு போகாமல் இல்லாதான் இருந்தாங்க. ஆனால் என் மகனே இல்லாதால நான் எதுக்கு இருக்கணும், என் மகன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு கௌதம் கூட வெளியே வந்துடுறாங்க. நீங்கள் எங்கே போனால் எனக்கு என்ன, நீங்கள் இருந்தால் எனக்கு என்ன, இல்லைனா எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. எனக்கு என் சொத்து இருக்குது, அந்த சொத்து எனக்கு போதும், அந்த சொத்தை வச்சுக்கிட்டு நான் பல உறவுகளை சம்பாதிச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கார்த்தி ஒரு பக்கம் ஆணவமாக பேசுகிறாரு. என்ன கார்த்தி, வார்த்தையை விட்ட பார்த்தியா, இந்த வார்த்தையை திரும்ப அள்ள முடியாது. ஒரு டைம் நீ கொட்டிடலாம், ஆனால் திரும்ப அள்ள நினைச்சேன்னா அப்போ அள்ளுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். சரி போனது போகட்டும், இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம இலக்கிய ஒரு பக்கம் கோவிலுக்கு போகிறதா, எங்கே போகிறது, நமக்குன்னு யாருமே இல்லையே, நாதி இல்லாமல், ரோடு இல்லாமல், வீடு இல்லாமல், நடு தெருவில் நின்று இருக்குமே சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அந்த சமயத்தில் ஜானகியும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறது இலக்கியா, நம்ம நிலமை அப்படி ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, வாழ்வே மாயம் இதை சொன்னதை என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருக்க வாட்டே திடீர்னு ரேவதி வராங்க. வந்து இலக்கியாவை பார்த்து கிட்ட வந்து, இலக்கியா என்னன்னே தெரியல, எங்களோட வீட்டு ஓனர் வந்து இன்னைக்கே வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. என்னடா இது கொடுமை, பிரச்சனை வரலாம், ஆனால் பிரச்சனை அந்த மாதிரி அடி மேலே அடி அடிக்கிற மாதிரி தொடர்ந்து வருது. இது எல்லாமே அந்த எஸ்எஸ்கேவோட வேலையாக தான் இருக்கும். எஸ்எஸ்கே கரெக்டாக பிளான் பண்ணி எங்கெங்கே எப்படி அடிச்சா எல்லாருக்கும் வலிக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுபடி கரெக்டாக நம்ம 2 பேரும் அடிச்சிருக்கான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்குன்னு எதனா ஒரு காலம் ஒரு நேரம் வராதான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு எமர்ஜென்சியா ஒரு 2 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹலோ கௌதம், கௌதம், ஹலோ கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதுதாங்க, காசு இருக்கிற போது உங்க கூட இருந்து என்ன வேணாலும் செய்வாங்க. காசுன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். உங்களை என்னடா நாயினுக்கடா கண்டுக்காம அடுத்தபடியா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல ஒரு பக்கம் அவங்க கவனத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்க, யாருமே ஒரு பக்கம் பணம் கொடுத்த உதவி பண்ண யாருமே தயாராக இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா, இல்லை நம்மளுக்குன்னு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் மன அமைதியெல்லாம் இழந்துட்டு கதறி ஆடுற சமயத்தில் திடீர்னு நம்ம ஜானகி மயக்கம் போட்டுறாங்க. ஐயோ ஜானகியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓரமாக கூட்டு போய் உட்கார வச்சு பார்த்தா அவங்களுக்கு பசி மயக்கம். அந்த கோயிலுக்கு போகிறாங்க, பக்கம் இருந்த கோயிலுக்கு. அந்த கோயிலில் போயிட்டு கரெக்டாக அன்னதானம் போட்டுருக்காங்க. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்து இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நட சேர்த்துறதுக்கான ஒரு டைம் வந்துடும். அந்த டைமில் அந்த கோயிலில் இருக்க முடியாது, கோயிலை விட்டு வெளியே வந்துடணும். கோயிலை விட்டு வெளியே வந்து எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே இந்த மாதிரி எங்களுக்கு ஏன் சோதனையை கொடுக்குறீங்க, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திக்கு எதுவுமே தெரியாமல் திணறி போய் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் கூனி குறுகி போய் உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இப்படியே தான் போக போகுது. உங்கள் வாழ்க்கை இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் மேலும் அடி மேலே அடி உங்கள் வாழ்க்கையில் உழப்போகுது. அந்த ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி உழப்போகுது அப்படின்ற தகவலை கண்டிப்பாக நம்ம தெரிவிச்சே ஆகணுங்க. சரி, அப்படி என்னென்ன நடக்க போகுது, இது நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்ற விஷயங்களை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து வேண்டின்னு இருக்கும்போது திடீர்னு நம்ம இலக்கியாவோட, அதாவது அவரை வளர்த்து ஆளாக்குனாங்களே அவங்களோட பெரிய அப்பா, அவரு வந்துடுறாரு. வந்த உடனே என்னவா இலக்கியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நடந்ததெல்லாம் சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, என் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கு, நான் எடுத்துறேன், அதெல்லாம் வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்ல, இலக்கியம் அதை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் அஞ்சலிக்கும் மறுபக்கம் சிந்தாமணி சித்திக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சும்மாவே விட மாட்டாங்க. அதை சொல்லியே எங்களை அவ்வளோதான் கொண்டுருவாங்க. இது ஒன்றும் அவகாசம் இல்லை, நான் தர காசு, நீ நடுமா ஃபஸ்ட்டு நீங்கள் வீடை பாருங்கள், எதனா ஒன்று தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துறாங்க. சிந்தாமணிக்கு தெரிய வந்துச்சுன்னா சிந்தாமணி என்னென்ன பண்ணுவாங்க, அவங்களோட அட்ராசிட்டி இன்னும் அதிகமாயிரும். அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் எப்படி தடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலையே. பிரச்சனை ஒரு பக்கம் வளவிரிச்சு வந்துகிட்டே இருக்கு. இப்போ கௌதம், இலக்கியா, ஜானகி, ரேவதி ஒரு ரூம்ல போய் தங்கிறாங்க. இப்போ அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது, அவங்க என்ன பிசினஸ் பண்ண போறாங்க, எப்படி இனிமே குரோத் ஆகி வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு ஒரு பக்கம் சோகத்துல உக்காந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல யாரான ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்களா, உதவிக்காரன் நீட்ட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பிசினஸ்ன்றது பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வீடு தங்கியாச்சு.
இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிய வருது. சிந்தாமணி ஏறி விடுறாங்க. இப்பயே போய் அந்த இலக்கியாவை நாக்கா பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு, ஏண்டி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் என் வீட்டிலே இருந்து என் புருஷன் சொத்தை மொத்தம் நீயும் உங்கள் அம்மாவும் தம்பி அழிச்சிங்க, இப்போ திரும்ப அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, எதுக்கு இந்த மனக்கட்ட பழப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. பேசவும் முடியாமல் ஒரு பக்கம் எந்த பேச்சும் வெளியே வரவும் முடியாமல் கஷ்டத்தில் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. என்னடா நமக்கு மட்டும் இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ஒரு பக்கம் ஒருத்தர் மேலே ஆர்வம் நம்பிக்கை வச்சுருக்கிறோம்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒருத்தர் நமக்கு எதிரின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க, நம்மளால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான செய்திகளை செஞ்சு விட்டு போயிடுவாங்க. இப்போ அது போல தான் நம்ம இலக்கிய வாழ்க்கை ஒரு பக்கம் நத்தாத்தில் இந்த தனியாக நின்று இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்க. திடீர்னு நம்ம இலக்கியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கெல்லாம் போயின்னு இருந்தாங்க. என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேறு என்ன கேட்டரிங் வேலைக்கு தாங்க, சர்வர் வேலை இந்த மாதிரியெல்லாம். சரி அது போகலாமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிங்க. நம்ம கௌதம் இருந்து நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இதில் முன்னேறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அவரோட அடுத்தடுத்து க்ரோத் நமக்கு கண்டிப்பாக வெற்றியாக தான் ஒரு பக்கம் தரும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஆனால் அந்த மாதிரி வெற்றி வருமா, நல்லது நடக்குமா, வாழ்க்கையில் புது உலகமாக புது பிரச்சனை வராமல் இனிமேல் சந்தோஷமே நம்ம வாழ்க்கையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாங்களான்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரிய போகுது. ஆனால் எப்படியோ ஒன்று நம்ம இலக்கிய கௌதம் வெளியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சம்பாரிச்சு நல்லபடியாக மேலும் மேலும் உயரத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருக்கேன். அது போல் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.